ஷார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஷார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த கிரிக்னாட் ரீஜன். நம்ம கிரிக்னாட் ரீஜனை பற்றி நம்ம நிறையவே நம்ம படிச்சிட்டோம். அந்த கிரிக்னாட் ரீஜன் வந்து படிச்சதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதுக்கான ஒரு டெஸ்டிங் தான் அந்த கொஸ்டின் சொல்லலாம். ஓகே, இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு ரியாக்டன்ட் வந்து கொடுத்துட்டாங்க, இன்னொரு ரியாக்டன்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன்ட் வந்து நமக்கு வந்து மெத்தனால்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு பார்த்தாலே தெரியும், ரெண்டு காம்பவுண்டுமே நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால். அப்போ இதுவும் நமக்கு பிரைமரி ஆல்கஹால், இதுவும் நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால். அப்போ ஒன்று நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் நமக்கு வந்து மெத்தனால் அப்படின்றது நமக்கு தெரியும், ஃபார்மால்டிஹைட். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன், ஃபார்மால்டிஹைட் ரியாக்ட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும் இல்லையா. அப்போ ஒரு ரியேஜன் நமக்கு என்னது மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால் தான், அதாவது ஃபார்மால்டிஹைட் மெத்தனால் ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான். அப்போ மெத்தனால்ன்றதை அவங்க கொடுக்காமலே கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே நமக்கு பிரைமரி ஆல்கஹால் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ஒரு ரியேஜன் வந்து மெத்தனால் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ மெத்தனால் நமக்கு எத்தனை கார்பன் வந்து இருக்கும், ஒரே ஒரு கார்பன் தான் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அப்போ ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கும்னா அந்த கார்பன் ஆட்டம் வந்து எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த CH2OH. அப்போ இந்த கார்பன் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மெத்தனல்லேருந்து நமக்கு வந்திருக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 கார்பன் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கும், கிரிக்னாட் ரீஜன் வந்து இருக்கும். அப்போ இதுக்கு சூட்டபிளான கிரிக்னாட் ரீஜன் நமக்கு வந்து என்னதான் இருந்திருக்கும், இந்த CH3 CH இங்க CH3 இங்க நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா MgBr வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். இங்க வந்து MgBr வந்து வந்திருக்கும். இதான் நமக்கு சூட்டபிள் ரியேஜென்ட்டா வந்து இருக்கும். இதை நீங்க மெத்தனால் கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா அந்த மெக்கானிசம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கும். அப்போ இந்த குரூப் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குது, கிரிக்னாட் ரீஜன் வந்திருக்குது. இந்த CH2OH நமக்கு வந்து மெத்தனால்லேருந்து வந்திருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து செகண்ட் ஒன் நீங்க பார்த்தாலும் எங்க இருக்குது, இங்க CH2OH வந்து இருக்குது. இந்த CH2OH வந்து மெத்தனால்லேருந்து வந்திருக்கும். இந்த சைக்ளோஹெக்சேன் ரிங் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கும், கிரிக்னாட் ரீஜன்லேருந்து வந்திருக்கும். அப்போ இந்த காம்பவுண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கான சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோஹெக்சேன் போட்டு அதில் MgBr வந்து போட்டிங்கன்னா இதான் நமக்கு வந்து கிரிக்னாட் ரீஜன். அப்போ ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் ப்ரூவ் பண்ணுறதுக்கான சூட்டபிள் ரீஜன் வந்து இது. செகண்ட் மாலிக்யூல் ப்ரூவ் பண்ணுறதுக்கான சூட்டபிள் கிரிக்னாட் ரீஜன் வந்து நமக்கு வந்து இதுதான். இதை பார்த்தா நீங்கள் வந்து சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். எடுப்பிலே இந்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். என்ன சொல்ல வராங்கன்றதே புரியாது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இல்லை ஃபுல் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி மெக்கானிசம் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இல்லை ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. சடனாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். வேணா ஃபுல் வீடியோ வந்து பார்த்துங்க, யூ வில் கெட் சம் பெட்டர் ஐடியா.